ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டை, 300 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா 300 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. ஒரு தேங்காவுக்கு 300 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். தேங்காய் அரைக்கும் போது தண்ணி விடாத அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வேகும்போது தண்ணி பிரிஞ்சு வந்துடும், எதுவும் பிரச்சனை கிடையாது. இதனால் தண்ணி சேர்க்காத பால் எடுக்க செய்யுங்க. அது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ முட்டையை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டையெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடை முட்டை கூட செய்யலாம். நாட்டுக்கோழி முட்டையில் செய்யும்போது உங்களுக்கு கலர் நல்லா சூப்பரான கலர் கிடைக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லா முட்டையும் உடச்சி எடுத்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடணும். நீங்கள் முட்டை நல்லா கலக்கி விடுறத வச்சு தான் உங்களுக்கு நல்லா அந்த வட்டலாப்பம் சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, நல்லா கலக்கியாச்சு. இப்போது ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம தேங்காவில் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வெல்லத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதில் கல் மண்ணெலாம் இருக்கும். அது மாதிரி வடிகட்டி வச்சு எடுக்கும்போது சுத்தமாக ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ அந்த முட்டையும் அந்த வெல்லத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா கலக்கி விடணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கையால் தான் கலக்கணும், நீங்கள் பிளெண்டர்லாம் வச்சு கலக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டான வட்டலாப்பம் கிடைக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடியை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில், நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாங்க. நீங்கள் தட்டில் கூட போட்டு வேக வைக்கலாம். நான் இப்போ கேக்கு செய்கிற பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா தண்ணி சூடு ஏறினதும் நான் இப்போ இட்லி தட்டை நல்லா தலைகீழ கவுத்து போட்டு அது மேலே இப்போ நான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அது மேலே வச்சுருங்க. நல்லா கவர் பண்ணிவிட்டு வைங்க. அப்போ தான் அதனுடைய ஆவிலாம் உள்ளே போகாத இருக்கும். அவ்வளோதாங்க, மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் வெந்துடும் உங்களுக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். சிம்பிளான டிஷ் தாங்க, ஆனால் சுவை சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி நீங்கள் வெந்துடுதான்னு செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லைங்க, அப்படியே நீங்கள் கவுத்துங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்லாங்க. 2 டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.